ராக குருவாழ்க குருவே துணை. ஒருவரான திருநாளை போவார் அப்படின்ற ஒரு நாயன்மாரை பற்றி எடுத்தேன். ஏன்னா ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இவர் வந்துட்டு சிவபெருமான் மேலே செலுத்துகிற பக்தி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது திருநாளை போவாரை வந்துட்டு நந்தனர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ நந்தனரோட வரலாற்றில் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அங்கிள் எடுத்த சச்சங்கத்தில் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. நான் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். நந்தனர் வந்துட்டு எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சோழ நாட்டில் ஒரு பகுதியான மேற்கா நாட்டில் உள்ள ஆதனூர் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிகவும் ஏழ்மையான நிலத்தில் தான் இருந்துச்சு. அவர் குடும்ப சூழ்நிலையும் சரி, பேக்ரவுண்ட் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் வந்துட்டு மிக உயர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அதில் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, அவர் வாழ்ந்த சூழல் சுற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தூய்மையின்றி இருந்துச்சு. அதாவது ஆடுகள் மாடுகள் அந்த ஆடு மாடு எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் மண் தூசி இந்த மாதிரி தூய்மையின்றி நிலையில தான் அவருடைய சூழல் இருந்துச்சு. அதில் நந்தனர் எப்படி திகழ்ந்தார் அப்படின்னா, சேற்றில் பூர்த்த தாமரை போல நந்தனர் இருந்தார். எப்படி அப்படின்னா, அவர் சுற்றி இருக்கிற கூலி தொழிலாளர்கள், நந்தனர் வந்துட்டு எப்படின்னா விவசாயத்துடன் கலந்த ஒரு உழைப்பு பணி தான் செஞ்சுட்டு வந்தார். அவர் சுற்றி இருக்கிற கூலி பணியாளர்கள்லாம் எப்படின்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அவங்கள தூய்மைப்படுத்திப்பாங்க. ஆனால் நந்தனர் மட்டும் எப்படி இருந்தார் அப்படின்னா, தினமும் 2 வேளை குளிப்பார். தினமும் 2 வேளை குளித்துட்டு கழுத்தில் ருத்ராட்சமும் நெத்தி நிறைய திருமந்திரத்தை பூசிக்கிட்டு அப்படியே பரவசமாக இருப்பார். எப்பவும் மனசுக்குள்ளே சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு அவ்வளோ ஒரு தனியாக தெரிவார். அந்த ஒரு வித்தியாசமான கூட்டத்தில் ஒரு சிவந்த பழத்தை போல காட்சியளித்தாராம். இந்த மாதிரி இருந்தவருக்கு வந்துட்டு மனசில் இருந்த ஒரே ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, எவ்வாறுபட்டாவது சிவபெருமானை காண வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள ஆழமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. சிறு வயதிலிருந்தே நந்தனருக்கு வந்துட்டு உலகளாவிய விஷயங்களிலோ இல்லை விளையாட்டிலோ அந்த மாதிரி கவனம் எதுவுமே இல்லை. நந்தனருக்கு வந்துட்டு இருந்த ஒரே விஷயம், எப்படியாச்சும் எப்பாற்பட்டாவது எம்பெருமானை பார்த்துடணுண்டா, என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஆழமாக இருந்துச்சு. அந்த ஆர்வமும் நம்பிக்கையும் அவரை சிவபெருமானுடன் ஜோதி சுரூபமாக இணைந்தது. அது எப்படி அப்படின்னா, சிறு வயதில் இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பெரியவரானே என்ன பண்ணார், ஒரு நிலக்காரர் இடத்துல போயிட்டு வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே என்ன வேலை அப்படின்ட்டுனா, இந்த வயலில் வந்துட்டு நெல்லெல்லாம் அறுவடை செய்கிறது, அதாவது போட்டு அறுவடை செய்கிற வேலை தான் அவரோட வேலை. அப்படி வேலை செய்யும்போது நம்மளாம் வேலை செய்யும்போது கொஞ்சம் ஒரு ஈடுபாடோடு செய்வோம், அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக செய்வோம். ஆனால் நந்தனர் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்க மாட்டார். அவரோட வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சொல்லிட்டு அது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டார். இப்படி தான் வேலை செஞ்சுட்ருப்பார், உடம்பு ரீதியாக வேலை செஞ்சுட்ருப்பார். ஆனால் அவருடைய மனம் வந்துட்டு ஆத்மாத்மா சிவநாமத்தை மட்டும் கூறிக்கொண்டு எம்பெருமானுடைய நாமத்தில் மட்டும்தான் இருப்பார். இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு நந்தனர் வாழ்க்கையில் சிவபெருமான் 3 அதிசயத்தை கொடுத்தார். அதில் முதல் அதிசயம் சொல்கிறேன். நந்தனர் வந்துட்டு அவர் கூட இருக்கிற கூலி தொழிலாளர்களையும் கூட்டிகிட்டு ஒரு சிவாலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புன்கூர் அப்படின்ற ஒரு சிவாலயத்துக்கு வந்துட்டு அவர் இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி போகும்போது போகிற வழியில் சொல்லிக்கிட்டே போகிறார் அவர்கிட்ட, இந்த மாதிரி வாங்க, சிவபெருமானுடைய அருமைகள் பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன் என் சாமி அப்படி இப்படின்ட்டு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் கொஞ்சம் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர், புழையர் குலத்தில் பிறந்தவர்னால அந்த காலத்தில் அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருந்துச்சு. இந்த குலத்தில் பிறந்தவர்கள்லாம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கோயிலுடைய நுழைவாயிலே நின்றுட்டு தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருந்துச்சு. அப்போ நந்தனர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட இருந்த கூலி தொழிலாளர்களெல்லாம் கூட்டிகிட்டு நுழைவாயிலே நின்றுட்டு சிவபெருமானை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் நின்று பார்த்தா நந்தீஸ்வர பெருமான் வந்துட்டு இடையில நின்றுட்டார். நின்னோடனே வந்துட்டு கூலி தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாரு, என்ன நந்தா, இந்த மாட்டை பார்க்குறதுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு வந்தியா, இந்த மாடு தான் நம்ம ஊர்லேயே இருக்குது, நம்ம அங்கேயே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கா சரியான என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக கூட்டிகிட்டு வந்தோம், எம்பெருமான காட்சி கொடுக்குற, சிவ காட்சி கொடுப்பாரு, சிவ தரிசனம் பெறலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக கூட்டிகிட்டு வந்தோம், நம்மளை என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நந்தனருக்கு வந்துட்டு ஒரு மனசுக்குள்ளே உறுத்திடுச்சு. என்ன பண்ணுறாரு, நந்தனர் வந்துட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாட மாட்டார்.
அவருக்கு வந்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா ஆத்மார்த்தமாக எம்பெருமான் கிட்ட வந்துட்டு வேண்டி கேட்பார். அது மாதிரி என்ன பண்ணுறாரு, நந்தனர் வந்துட்டு அவர் இரு கண்களை மூடிக்கொண்டிட்டு எம்பெருமான் கிட்ட கண்ணீர் மல்க கேட்குறாரு, எம்பெருமானே உங்களை பார்க்கறதுக்காக இத்தனை பேர்த்த நான் கூட்டிகிட்டு வந்தனே, எங்களுக்கு ஒரு தடவை சிவகாட்சி கொடுக்கக்கூடாதா, நந்தீஸ்வர பெருமான் இப்படி மறைத்துட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அழுது அவ்வளோ மனதுருகி எம்பெருமான் கிட்ட சரணாகிதியோடு நிற்கிறார். சிவபெருமான் அப்பொழுது நந்தனர் வாழ்க்கையில் நடக்கிற முதல் அதிசயம். அங்கே இருக்கிற நந்தி பெருமான் கிட்ட சிவபெருமான் நேரடியாக போய் சொல்கிறார், என்னுடைய பரம பக்தன் நந்தன் வந்திருக்கிறான், நீ கொஞ்சம் சற்றே விலகிறே, அவனுக்கு நான் சிவகாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார். நந்தி பெருமானும் அதை ஏற்றுக்கிட்டு சற்று விலகி நின்று சிவகாட்சியை கொடுக்க அவரும் வந்துட்டு வழி கொடுத்தார். இது வந்துட்டு நந்தனர்கிட்ட கிடைச்ச முதல் அதிசயம். நந்தனருக்கு ஒரே சந்தோஷம், கூட இருக்கிற கூலி தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். என்னடா நந்தர் சொன்னோன்னே இப்போ நாம் போய் அங்கே நந்தி தெரியுது நவந்துனா நவந்திருக்க முடியாது, நம்ம ஆத்மார்த்தமாக அந்த ஒரு நம்பிக்கையோடு சொல்லணும். ஆனால் நந்தனர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு அவ்வளோ வலிமையானது. இப்போ நந்தனர் சொல்லிட்டு இந்த மாதிரி சிவகாட்சி கிடைச்சிருச்சு. அவரே என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்ட்டு எல்லாரும் ஆசீர்வாதமாக சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவாலயத்தை சுற்றி ஒரு வளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி தொழிலாளர்கள் எல்லாரும் சுற்றி ஒரு வளம் வராங்க. அப்படி வரும்போது நந்தனர் கண்ணில் வந்துட்டு ஒரு சிறு குட்டை தெரியுது. குட்டை தெரிஞ்சுனே நந்தனர் என்ன யோசிக்கிறாரு, அந்த குட்டையை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் பெரிய குளமாக ஆக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நந்தனர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான்கிட்ட முறையிடுகிறார். இந்த மாதிரி அப்பா, இந்த குட்டையை வந்துட்டு வெட்டி ஒரு பெரிய குளமாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு, முறையிடுகிறார். சிவபெருமான் தான் அவருடைய பரம பக்தனாச்சு, என்ன சொன்னாலும் ஏற்றுப்பார். என்ன பண்ணுறாரு, அவருடைய மூத்த குமாரனான விநாயக பெருமானை அனுப்புகிறார். எதற்கு, அந்த குட்டையை வந்துட்டு குளமாக வெட்டுறதுக்கு. மூத்த குமாரனும் போகிறாரு. அப்புறம் சொல்ல தட்ட மாட்டாரே, போயிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த குட்டையை வந்துட்டு பெரிய குளமாக மாற்றிட்டார். மாற்றணுன்னே நந்தனருக்கு வந்துட்டு எப்படின்னா 30 நாள் கூலிக்கு போனால் தான் 30 படி நெல் கிடைக்கும். அந்த 30 படி நெல்லில் 5 படி நெல்லை வந்துட்டு சிவபெருமானுக்கு கூலியாக கொடுத்துட்றாரு. எதுக்கு, இந்த குட்டையை குளமாக மாற்றினதுக்கு. அந்த 5 படி நெல்லை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, விநாயகர் பெருமான் கிட்ட கொடுக்குறாங்க. விநாயகர் பெருமான் கொண்டு போய் அவருடைய தகப்பனார்கிட்ட கொடுத்துட்றாரு. ஏன்னா எப்பவுமே அப்படி தானே, எல்லோரும் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கினா கொண்டு போய் அப்பா அம்மா கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விநாயகர் பெருமானும் போயிட்டு அவர் நந்தனர் கொடுத்த கூலியை கொண்டு போய் எம்பெருமான் கிட்ட வச்சிடறாரு. எம்பெருமான் திருப்பாதத்தில் வச்சுன்னு எம்பெருமான் என்ன சொல்கிறாரு, என் பரமபக்தன் கொடுத்த கூலியை நீங்கள் எப்படி என் காலில் வைக்கலான்னு எடுத்து அவருடைய தலையில் கங்கை நீர் படும்படி வச்சுட்டானான். இதை நான் வச்சுக்கோங்க, பின்னாடி வரும். கங்கை நீர் படும்படி தலையில் வச்சுட்டான். வச்சதுக்கப்புறம் ஓகே முடிஞ்சது, எல்லோரும் சிவகாட்சி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நந்தனர் ஊருக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊருக்கு போனோன்னே என்னாச்சு, நந்தனர் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி தான் அதிசயம் நடந்துருச்சு, போய் எல்லாத்துக்கிட்டையும் அந்த அதிசயத்தை சொல்லிட்டு எப்படியாச்சும் தில்லை போயிடணும், தில்லை போய் நடராஜனை தரிசித்தே ஆகணும், சிதம்பரம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ரொம்ப ஆழமாக அந்த நம்பிக்கை வந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரியே போயிட்டு அவரோட முதலாளி, அதாவது நெல் ஓனர் அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாருங்க, இந்த மாதிரி ஆண்டே நான் வந்துட்டு சிதம்பரம் போகணும், எனக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, நான் போய் சிதம்பரம் நடராஜரை தரிசிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். இவர் வந்துட்டு சரி போகலாம் நந்தா, நாளைக்கு போகலாம், நாளைக்கு அறுவடை இருக்குது, அறுவடை முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி கேட்டுட்டு வரும்போது கூலி தொழிலாளர்கள்லாம் நந்தனர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நந்தா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன்ட்டு போனீங்க இல்லையா அப்படிங்கிறதுக்கு, நாளைக்கு போவேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அதுக்கடுத்த நாள் மறுபடியும் போய் நந்தனர்கிட்ட அவருடைய முதலாளிகிட்ட போயிட்டு நந்தனர் கேட்குறாரு, ஆண்டே நேற்று நான் சொன்னீங்க நாளைக்கு போய்க்கலான்னு, நான் இன்றைக்கி போயிட்டு வரேன் அப்படின்னு. இந்த மாதிரி நாளைக்கு போகலான்னு சொல்லி நந்தனரோட பேர் வந்துட்டு நாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நந்தனருங்கிறதே மறந்துட்டாங்க, நாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்ச நாள் நாளடைவில் போக ஒரு மரியாதையோடு கலந்து திருநாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, நந்தனர் வந்துட்டு விடவே கூடாது, முதலாளி நம்மளை விடவே மாட்டேங்கிறாரு, இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு விடக்கூடாது, அவர் அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சிதம்பரம் போயே ஆகணும் அப்படின்ட்டு போகிறாரு. சிதம்பரம் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டுனா, சரி நந்தா நீ போ, நான் உன்னை தடுக்கலை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு.
அது என்ன விஷயம் அப்படின்னா 40 வேலி பூமி, 40 வேலி பூமியில் நடவு நட்டுட்டு நீ போய்க்கோ அப்படிங்கிறாங்க. நடவு நடுறதுனா சும்மாவா? அது உழுது விதையை போட்டு அது விளைஞ்சி அது அறுவடைக்கு தயாராகும்படி அது எவ்வளவு காலகட்டம், அது எல்லாம் நீ முடிச்சுட்டு நீ சிதம்பரம் போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே நந்தாவுக்கு சரியான ஷாக்கு. என்னடா முதலாளி இப்படி சொல்லிட்டாரே, நம்ம இதெல்லாம் எப்போ நாட்டை நட்டு அது அறுவடைக்கு தயாராக எப்படி வளர்ந்து நான் எப்போ போய் சிவகாட்சி சிதம்பரத்தில் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வயக்காட்டில் போய் இது யோசிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாராம். நந்தனர் இப்படி மயங்கி விழுந்தனே என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் கம்மிருப்பாரா, அவருடைய பரம பக்தனாச்சே, என்ன பண்ணிக்கிறாரு. அப்போது 2வது அதிசயம் நந்தனர் வாழ்க்கையில் நடக்குது. அது என்ன அதிசயம் அப்படின்னா, அவர் கண் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. சிவபெருமான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நெல்லை அந்த வயலில் வந்துட்டு அறுவடைக்கு தயாராக அடர்த்தியாக அத்தனை நெல் வளர்ந்துருக்கான். அறுவடைக்கு வந்துட்டு உடனே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். இது எவ்வளோ பெரிய அதிசயம். நந்தனர் வந்துட்டு கண் விழிச்சு பார்க்குறாரு. வறண்ட பூமியாக இருந்த நிலம் வந்துட்டு அப்படியே நெல் கதிர்கள் வந்துட்டு அவ்வளோ அடர்த்தியாக வானத்துக்கும் பூமிக்கும் செழிச்சு நிற்கிதான். நந்தனருக்கு ஒரே பரவசம். அவர் கூட இருந்த முதலாளி எல்லாம் வந்துட்டு என்னடா வர பூமியாக இருந்துச்சு, இப்போ என்னடானா இவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்து நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு இவனோட பக்தி வந்துட்டு கொஞ்சம் ஏதோ அங்கே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி முதலாளிக்கு தெரிஞ்சுட்டு அவர் வந்துட்டு நந்தனரை திருப்பி அவர் முதலாளி வழங்கிட்டு நீ போய்க்கலாம், சிதம்பரம் போய் நீ தரிசித்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரா அப்படியே பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. ஐயோ முதலாளி பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவர் கிளம்புனே என்ன பண்ணுவார், நடராஜர் வந்துட்டு இவருக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அங்கே இவரை வரவேற்கிறதுக்கு அந்தணர்களெல்லாம் ரெடி பண்ணும் இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சிதம்பரத்தில் அவருடைய அந்தணர்கள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அந்தணர்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு அந்தணர்களுடைய சொப்பனத்தில் போயிட்டு எம்பெருமான் சொல்கிறார், நாளைக்கு என்னோட பரம பக்தன் ஒருத்தன் வருவான், அவனை வந்துட்டு நீங்கள் இவ்வனத்துலலாம் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிடுறார். சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி வரவேற்கணும் அப்படின்னா, நந்தனருக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவளுடைய தொழில் சார்ந்த குழத்தினால தாழ்த்த குழத்தமா அவரே நினச்சிப்பார். ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி தேவையா? சிவபெருமானுக்கு வந்துட்டு அன்பு ஒன்று இருந்தாலே போதும். சிவபெருமானை அடைய அன்பு ஒன்று இருந்தாலே போதும். எந்த ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது எம்பெருமான் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டுனா, அதாவது நந்தனரை காம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிதம்பரத்தில் தெற்கு நுழைவாயில் வந்துட்டு ஒரு அக்னி தீக்குண்டம் வந்துட்டு எழுப்ப சொல்கிறார். எழுப்பி அதுக்குள்ளே போய் நந்தனரை வெளியில் வர சொல்லுங்கள், அதிலிருந்து நந்தனர் வந்துட்டு டோட்டலாக மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உடனே இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வந்தோடனே வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்தோடனே வெல்கம் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. இங்கே நந்தனருக்கும் வந்துட்டு பர்மிஷன் கிராண்டட். ஸோ 2 பேர் இப்போ வந்துட்டு சிதம்பரம் வந்தாச்சு. சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டுனா, அவர் எப்படி அந்த காட்சி வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னா, மாயாகாரியமாகிய பொய்யுடம்பு நீங்கி புண்ணிய வடிவமுடைய முனிவர் கோலம் பூண்டு மார்பில் பூநூல் கொண்டு சடைமுடி பொழிய வெளிப்பட்டார் நந்தனர். எப்படி அவர் மனசுக்குள்ள அவ்வளவு அவர் சுற்றி இருக்கிற சூழல் வந்துட்டு தூய்மையின்றி இருந்துச்சு. ஆனால் அவருடைய எண்ணம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, உயர்ந்த நிலையில் இருந்துச்சு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆர்வமும், அவர்கிட்ட இருந்த ஆர்வமும் நம்பிக்கையும் வந்துட்டு சிவபெருமான் கிட்ட போய் ஜோதி ஸ்வரூபமாக இணைந்தது. இப்படி இணைந்ததை வந்துட்டு சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா, திருவுடைய திழைவாள் அந்தணர்கள் கைத்தொழுதார் பரிவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிப்பயின்றார் அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் வந்துட்டு அவரை வர்ணித்து சொல்கிறாராம். இந்த மாதிரி இது வந்துட்டு அவருக்கு நடக்கிற 3வது அதிசயம். முதல்ல வந்துட்டு திருப்பன்கூரில் நடந்த அதிசயம். 2வது வந்துட்டு சிதம்பரம் போகிறதுக்காக நெல் கதிர்களை சிவபெருமானே அவருடைய பரம பக்தனுக்காக சிவபெருமானே இறங்கி வந்து நாற்று நட்டது. அந்த நாற்று எப்படி நட்டதுன்னு நினைக்கிறீங்க? கூழியாக வாங்கி வச்சாரு பார்த்தீங்களா, 5 படி நெல் குட்டையை வந்துட்டு குளமாக வெட்டுறதுக்காக. அது சிவபெருமான் எதுக்கு தலையில் வச்சாருன்னு நினைக்கிறீங்க? கங்கை நீரை தெளித்து 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 அந்த நெல்லை வந்துட்டு நெல் மணிகளாக வளர்த்து அவ்வளவு அடர்த்தியாக வளர்த்தி வச்சது எதற்காக? நந்தனருக்கு வந்துட்டு சிவகாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ ஓகே எல்லாம் வந்துட்டு நின்னாச்சு, நுழைவாயில் வந்து நின்னாச்சு. இங்கே அந்தணர்கள் எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
தீக்குண்டமும் எழுப்பியாச்சு. நந்தனர் வந்துட்டு தயங்கி தயங்கி நிற்கிறாரு, எப்படி நான் உள்ளே போகிறது, நான் வர இந்த குளத்தில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற அந்தணர்கள் எல்லாம் சொல்கிறாரு, எம்பெருமான் எங்களுடைய சொப்பனத்தில் வந்து உங்களை இவ்வனத்தில் வரவேற்க சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவரும் அந்த அக்னி குண்டத்தில் உள்ளே போய் அவருடைய தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளியே போய் அவ்வளோ ஒரு பரவச நிலையத்தோடு புண்ணியமாக தூய்மையாக அவ்வளோ பிரகாசமாக வெளியே வந்தாராம். இதுதான் 3வது இது. ஸோ இந்த நந்தனர் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன நம்ம வாழ்வியலில் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னவென்றா அப்படின்னா, நம்பிக்கை, நம்பாவனை, என் பங்களிப்பு, வைராகியம், விவேகம் இருந்தால் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் முக்கியமல்ல, இறைவனை காண பரிபூரண முழு சரணாகதி தன்மை மட்டும் போதும். இவைகளை தான் நம் சச்சங்கமும் நம் பெரியோர்கள் தொடர்புகளும் வேதங்களும் சனாதன தர்மமும் நம்மை வழிநடத்துகின்றன. நந்தனர் தன் வாழ்க்கையில் இறைவனை மையமாக வைத்து வாழ்ந்ததால் தான் இறைநிலை அடைந்தார். நாமும் இந்நிலையை அடைவோம். நன்றி.